யாரெல்லாம் முருகா முருகா முருகான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அத்தனையும் ரெமெடி கிடைக்கும். வேலுக்கு வந்து எட்டுக்குடி முருகன் தான் சொந்தக்காரன். எப்படின்னா, எட்டுக்குடி முருகர் எப்படி தெரியுங்களா? அனைவருக்கும் வர தீங்குகளை, அதாவது எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றுபவர் வேல் வழிபாடு. ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு அவனுடைய நட்சத்திரமே காரணம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து கேதுனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க, புரியுதுங்களா? 7 முறை முருகரை வலம் வரலாம். மருதமலை முருகனை யார் போய் கும்பிட்டாலும் மேலும் வளர்ச்சி, முன்னாடி ஒரு ஸ்டெப் போயிருவாங்க. பொதுவாவே திருச்செந்தூர் முருகர் வந்து ஜெயந்திநாதரா தான் அங்க உட்கார்ந்துருக்காரு. யாரு வேணா போய் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய பதிவுகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க டாக்டர் மகாகுரு பத்மா மகாலிங்கம் மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். மேம் வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு வாஸ்து நிபுணரா இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து வாஸ்துல இருந்து நிறைய கொஸ்டின்கள் வந்து மக்களுக்காக கேட்குறேன். இப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுறதை வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டணுமா மேம்? இப்ப வந்து வாஸ்து பார்த்து வீடு கட்டினாதான் அந்த வீட்டுல நம்ம நிம்மதியாக வாழ முடியும், புரியுதுங்களா? நவக்கிரகத்தின் தன்மை ஜோதிடத்துல இருக்குது, பஞ்சபூதங்களின் தன்மை வாஸ்துல இருக்குது. அதனால கண்டிப்பா அந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதான் வாஸ்து. கண்டிப்பா வாஸ்து பார்த்து தான் கட்டணும். எப்ப அதாவது புதுசா ஒரு நிலம் வாங்கி கட்டுறவங்க கண்டிப்பா பக்கத்துல உள்ள வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு அணுகி அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செயல்பட்டாதான் அவங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லா இருக்கலாம். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த தெருக்குத்து வீடு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல மேம். ஸோ இந்த தெருக்குத்து வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே பலாபலன் என்ன மேம்? ஏன்னா அனுபவத்துல அனுபவிச்சதை மட்டும்தான் அனுபவமா சொல்ல முடியும். இப்போ ஒரு தெருக்குத்துள்ள வீடு ஒருத்தவங்க வாங்கினாங்க. அது வாங்கும் பொழுது அவங்க செகண்ட்ஸ் வீடு தான் வாங்கினாங்க. வாங்கி அவங்களுக்கான வரைக்கும் அதுல போராடி பார்த்திருக்கிறாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்ட முடியாத நோய், அதாவது வந்து என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத நோய் அவங்களுக்கு. எதை பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணாலும் நார்மல் வருது, பிளட் டெஸ்ட் பண்ணாலும் நார்மல் வருது. அப்ப அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க வேணா அந்த கொஞ்ச நாளைக்கு வீடு மாத்திடுங்க, இப்போதைக்கு வீடை சேல் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு வீடு மாத்திடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் போய் 2 தடவை பார்த்துட்டு வந்து 2 தடவை பார்த்ததுமே ஈசானிய குத்தல் தான், நல்ல குத்தல் தான். ஆனா அந்த குத்தல் சேர்ந்து வருது, அடுத்த ரோட்டுக்கும் சேர்ந்து வருது. அதனால இந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் சேர்ந்து வர அந்த ரோட்டு குத்தல் அவங்களை என்ன பண்ணிருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாத நோய்க்கு ஆளாக்கிருச்சு. அதனால குத்தல் வந்து மேக்சிமம் தவிர்க்கிறது நல்லது. குத்தல் இல்லாத இடமா வாங்கி வீடு கட்ட ரொம்ப நல்லது. அப்புறம் அவங்க வந்து அந்த வீடு மாத்தி வேற பக்கம் போய் ஒரு 6 மாசத்துலயே அவங்களுக்கு வந்து உடல்நிலை நல்லா இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்கு அவங்க போன்னு சொன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போய் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அதனால அப்புறம் அந்த வீட்டை வந்து சேல் பண்ற ஐடியாவில் இருக்காங்கன்னு, சேல் பண்ணல ஐடியாவில் இருக்காங்க. இது நான் பார்த்த கஸ்டமர், எனக்கு வந்து அனுபவம் இது. ஓகே. அப்ப தெருக்குத்து வீடு இருக்கிறது அவ்வளவு நல்லது நல்லது இல்ல. அதுல வந்து கண்டுபிடிக்க முடியாத நோய் வரும். மீறி போனா அது அதுலயே இருந்து இருந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு சிலருக்கு கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்குது. தெருக்குத்துள்ள வீடு அப்படிதான், அது பெரிய அபாயகரம் ஆனது. இப்போ இன்கேஸ் வந்து தெருக்குத்து உள்ள வீடு இவங்க வாங்கிட்டாங்க, அதனால சேல் பண்ணிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பணம் போட்டு பார்த்து பார்த்து வீடை கட்டுறாங்க. சோ அப்ப அவங்க எல்லாம் என்ன மேம் பண்ண முடியும்? அவங்களுக்கு வேணா, அதாவது பர்மனன்ட் ரெமெடி கிடையாது, அதாவது நிரந்தரமா ரெமெடி கிடையாது. கொஞ்சம் காலத்துக்கு ரெமெடியா இருக்கலாம். ஒரு விநாயகரை வேணா வைக்கலாம் வீட்டுல. ஆமா, விநாயகர் வந்து எப்பவுமே அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க, விநாயகரை வச்சா எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவாருன்னு. அந்த விநாயகரை வச்சு அந்த வீட்டுல குடியிருக்கிற வரைக்கும் அந்த வாசல்ல அவங்க விநாயகரை வைக்கலாம். ஒண்ணு இல்ல, இங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல போய் நல்ல தெருக்குத்து வாங்கிட்டாங்க. அது வடக்கு வாயுவிய தெருக்குத்து, வடக்கு வாயுவிய தெருக்குத்து வாங்கிட்டாங்க. அவங்க வந்து 3 மாடி கட்டிட்டாங்க, சரியில்லைன்ட்டாங்க. இப்ப நாங்க போய் பார்த்துட்டு விநாயகர் தான் வைக்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கூடுமான வரைக்கும் சேல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவங்க தச்சமே விநாயகர் வச்சுட்டாங்க. அதுக்கு வந்து வேற வழி இல்ல. ஓகே ஓகே. தெருக்குத்து எப்பவுமே அபாயமானதுதான். ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க அது வந்து வேற வழி இல்ல அப்படின்னு. இப்போ காமனாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜோசியத்தையோ இல்ல யார்ட்டையோ போகும்போது பரிகாரங்கள் தான் எல்லாருமே சொல்றது வழக்கமா வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னா அந்த வாஸ்துக்கு ஏதாவது வேற ஏதாவது பரிகாரங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வாஸ்துக்கு பரிகாரமே இல்லைங்கம்மா. எப்படின்னா, நீங்க இது சொஸ்தி அப்படிங்கிறது வந்து முன் கதவுக்கும் பின் கதவுக்கும், அதாவது நம்ம போய் நேரா பாக்குறதுக்கு சொஸ்தி மாதிரி பித்தளையில அடிச்சு மாட்டிக்கலாம். முன்னாடி நிலவுக்கு மேலேயும் அது மாதிரி வச்சு அடிச்சு மாட்டிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா,
பர்மனன்ட் ரெமெடி கிடையாது, எல்லாமே டெம்பரவரி தான் எல்லாமே, புரியுதுங்களா? பர்மனன்ட் ரெமெடினா என்னன்னா ஃபுல் வாஸ்து உள்ள வீட்டுல இருக்கிறதா ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துக்கு நல்லது, தொழில் வளர்ச்சிக்கு நல்லது, குழந்தை படிப்புக்கு நல்லது, கணவன் மனைவி சங்கடம் இல்லாம இருக்கிறதுக்கு, அதாவது வாக்குவாதம் இல்லாம இருக்கிறதுக்கு நல்லது. ஃபுல் வாஸ்து உள்ள வீட்டுல தான் இருக்கணும். ஓகே. இப்ப வாஸ்து மாறி கட்டிட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு இந்த அக்னி தத்துவம் உள்ள, அதாவது இந்த பஞ்சபூதங்கள் தத்துவம் உள்ள கோவில், அக்னி மூல கெட்டிருந்ததுன்னா அக்னி தத்துவம் உள்ள கோயில், இப்படிதான் நாங்க ரெஃபர் பண்றது. அது மாதம் ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லா அந்த எனர்ஜி வேலை செய்யும். அப்புறம் திருப்பி மாதம் போகணும், மாதம் ஒரு முறை. இப்படி அவங்க நட்சத்திரத்தன்னைக்கு போய் பஞ்சபூத தத்துவ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல என்ன குறை இருக்குதோ, ஈசானிய குறைன்னா நீர் தத்துவ உள்ள கோயிலுக்கு, புரியுதுங்களா? அக்னிமூல குறைபாடு இருந்துச்சுன்னா அக்னிமூல, அதாவது அக்னிமூல தத்துவம் என்னன்னா திருவண்ணாமலை, இந்த மாதிரி அந்த 5 தத்துவம் உள்ள கோவிலுக்கு எந்த இடம் பாதிச்சிருக்குதோ அது அவங்களுக்கு ஒரு கோயிலா தான் வரும், புரியுதுங்களா? அந்த ஒரு கோயிலுக்கு மாதம் போயிட்டு வந்தாங்கன்னா பர்மனன்ட் ரெமெடி கிடையாது, டெம்பரவரி. மாசம் போகணும். இப்ப மாசம் எப்படி புதுப்பிக்கிற அந்த மாதிரி மாசம் கண்டிப்பா மாசம் போய் வழிபட்டாதான் அது வந்து பிரச்சனை நிவர்த்தி ஆகும் இல்லையா? சோ ரெமெடி. அதுக்கு வந்து வேற வழியே வேற கிடையாது. வழியே இல்ல. இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து நீங்க தவறான இடத்துல பெட்ரூம் கட்டிட்டீங்க. சோ வந்து இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கக்கூடாது. நீங்க இந்த இடத்துல வந்து ஆ ரெஸ்ட் ரூம் கட்டிட்டீங்க. சோ அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அத மாத்தி ஹால், நம்ம கட்டவும் முடியாது. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஹால்ல வந்து நீங்க தூங்குற இடத்த மாத்தி தூங்குங்கன்னு சொல்லிருவோம். அந்த பெட்ரூம் சரியில்லைன்னு வைங்க, பெட்ரூம் கண்டிப்பா தென்மேற்கு மூலை இழுவை இருந்துன்னா அந்த பெட்ரூம்ல படுத்தா தூக்கம் வராது. அப்படி மீறி அவங்களுக்கு தூக்கம் வந்தா மிட் நைட்ல தான் தூக்கம் வரும். காலையில நேரமே வெள்ளனே எந்திரிக்க முடியாது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிக்கலாம், ஆனா எந்திரிக்கவே முடியாது. தென்மேற்கு குற்றம் வந்தா கண்டிப்பா காலையில நேரத்துல எந்திரிக்க முடியாது. அப்ப அவங்க நேரம் கழிச்சு எந்திரிக்கும் போது பயங்கர சோம்பலாயிருவாங்க. நேரத்துல எந்திரிச்சாதான் அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க, எந்த ஒரு மனிதனுமே, புரியுதுங்களா? எப்பவுமே பிரம்ம முகூர்த்த வேலை 4:30 to 6க்குள்ள எந்திரிக்கணும், எந்த மனிதனா இருந்தாலும். ஆனா அந்த குற்றம் உள்ள வீட்டுல வந்து அவங்களால எந்திரிக்க முடியாது. அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், ஹால்ல வந்து படுக்கறதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இந்த இடத்துல படுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள நாங்க போறோம்னு வைங்க, முதல்ல 4ஆ பிரிப்போம், அப்புறம் 8ஆ பிரிப்போம். 8 பிரிவுகளாக பிரிச்சுதான் எங்க ஸ்டூடெண்ட்க்கே நாங்க சொல்லி தருவோம், நாங்க வகுப்பு எடுக்கும் போதே. அந்த பிரிக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கமா வர்ற எனர்ஜி உள்ள இடம் எதுன்னு பார்த்து ஹால்ல இந்த இடத்துல நீங்க படுங்க. அதாவது ஒரு மனிதன் நல்லா தூங்கினாதான் அந்த வீடு வாஸ்து, ஃபுல் வாஸ்து இருக்குது. ஒரு மனிதன் தூக்கமே வரலைன்னா அந்த வீட்டுல வாஸ்து இல்லைன்னு அர்த்தம். நல்ல எந்த வீட்டுல ஒரு மனிதன் நல்லா தூங்குறானோ அந்த வீடு வாஸ்து உள்ள வீடு, நல்ல ஃபுல் வாஸ்து உள்ள வீடு. நிம்மதியும் இருக்கும். ஆமா. சூப்பர் சூப்பர். நல்லா தூங்குனா காலையில இருந்துச்சு ஆஸ் யூசுவல் வேலை பார்க்கலாம். ஆமா, உடம்பு எனர்ஜியா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே மேம். இப்ப முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயுமே வந்து திண்ண வச்சு கட்டுறத வந்து வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து எந்த வீடுகள்ல பார்த்தாலும் செடி வைக்கிறதுக்கு இடம் வச்சிடுறாங்களோ இல்லையோ, நான் திண்ண வைக்கிறதுக்கு வந்து இடம்னு ஒண்ணு விட்டு திண்ண கட்டுறதெல்லாம் கிடையாது. சோ இந்த திண்ண வைக்கிறதுக்கு அந்த காலத்துல ஏதாவது இந்த மாதிரி வாஸ்து இல்ல பாக்குறதோ, இல்ல அதுக்கு ஏதாவது வழக்கமும் இருக்கா மேம்? வீடுங்கிறது மதர்வாள். மதர்வாளுக்கு வெளியே வர கட்டடமே அவுட்டர் கட்டடம் தான். திண்ணை வைக்கலாம் தப்பு இல்ல. அந்த காலத்துல எதுக்கு வச்சாங்கன்னா திண்ணையில உட்கார்ந்து பேசுவாங்க. இன்னைக்கெல்லாம் யாருக்கு உட்கார்ந்து பேச நேரம்? யாராவது உட்கார்ந்து பேசுறாங்களா? ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அதனால கட்டுறதில்ல. இப்பதான் போர்டிகோவுல 4 சேர் 5 சேர் போட்டுறாங்க. வர்றவங்கள போர்டிகோல உட்கார வச்சே முடிக்க விட்டுறாங்களாச்சே. அதுக்கு தான் போர்டிகோ கட்டுறாங்க. அந்த காலத்துல போர்டிகோ இல்ல, இந்த காலத்துல திண்ணை இல்ல, அப்படி நினைச்சுக்குங்க. ஓகே. அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது. இல்ல, அதான் மதர்வாளோட முடிஞ்சது வீடு. வீட்டினுடைய அளவுகள் முடிஞ்சது. அது எக்ஸ்ட்ரா கட்டுற திண்ணை வந்து எக்ஸ்ட்ரா அவுட்டர் தான். அது வாஸ்துவோட ரிலேட்டிவ் இல்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி தான் முன்னாடி எல்லாம் எல்லா வீட்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே கிணறு வெட்டிடுவாங்க. சோ அந்த கிணறு வெட்டுறதுக்கும் இங்க தான் கட்டணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல இந்த கிணறு வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அது அந்த காலத்துல பெரிய பெரிய குடும்பமா இருந்தது. ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் ஒண்ணா இருந்துச்சு. அதனால கிணறு வெட்டினாங்க. இப்ப ஒருத்தவங்க ஒரு குடும்பம் தானே இருக்காங்க. அதனால போர் போட்டுறாங்க. அந்த போருமே வந்து வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் போட்டா தான் பெஸ்ட். அந்த போர் போடுறதுலயே அவங்க கண்டுபிடிச்சிடலாம், அந்த வீட்டுக்கு வர்றவங்க செல்வ செழிப்பா இருப்பாங்களா, அதாவது குறைவா இருப்பாங்களா, இந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருப்பாங்களா, கொஞ்சம் கம்மியா இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த போர் போட நிலவரத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அந்த போரு கரெக்டா வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் தான் போடணும். மத்த பாகத்துல போட்டா அது குற்றமே தான். மாத்தலாம் முடியாது. ஒண்ணும் பண்ணவே முடியாதா? ஓகே. இதுல ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலே அதுக்காவது ஒரு ஒருத்தவங்க ஆப்ஷன் கன்னிமூலையில இருக்கும்ல. போர் போட்டிருந்தாங்க. நரசிம்ம பெருமாள் கோவில் கிட்ட தான் போய் பார்த்தேன். சென்னையில தான் வாஸ்து. கன்னிமூலையில போர். நான் சொன்னேன், அந்த கன்னிமூலை போரை ஈசான் மூலையில ஒரு தொட்டி கட்டி அந்த தண்ணி தொட்டியில நிரப்பி அப்புறம் மேல் டேங்க்குக்கு ஏத்துங்க, அப்ப உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்லா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிருந்து டைரக்டா கன்னிமூலையில இருந்து போரில் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு தான் இருந்துச்சு. அது தலை சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடு, குடும்ப தலைவனுக்கு தலைவிக்கு தலை சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடு தான் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. ஆனா அவங்க போர் மாத்தி
மாத்தி போடுங்கன்னு தான் சொன்னோம் நாங்க. ம். ஆனா மாத்தி போடுறதுக்கு இப்போதைக்கு முடியாதுன்னு தொட்டி கட்டுனாங்க. தொட்டி கட்டி அந்த தண்ணிய அதாவது தென்மேற்குல இருக்கிற போர் தண்ணி எடுத்து ஈசான்ய மூலையில தொட்டியில விட்டு அப்புறம் அதாவது டெய்லி யூஸ் பண்றாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். ஆனா நிரந்தர சொல்யூஷன்லாம் இல்லம்மா. எதுவுமே கிடையாது. ஓகே. இந்த கிணறு கட்டுறதுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஏதாவது இந்த காலகட்டத்துல கன்னி ம். மூலையில போர் போட மாட்டாங்க. அக்னி மூலையும் போட மாட்டாங்க. வாயு மூலையிலயும் போட மாட்டாங்க. அங்க ஒன்லி வடக்கு சார்ந்து ம், புரியுதுங்களா? ம். கிழக்கு சார்ந்து. அது வடகிழக்கு தான் அதுக்கு பெஸ்ட். அதுவும் கட்டடத்திலிருந்து நேரா ஒரு கோடு போடுவோம். கட்டிடம் பிளஸ் வாங்கின இடத்தோட ஈசான்யம். ம். 2க்கு ஒரு கோடு போடுவோம். அந்த கோட்லயும் போரும் வரக்கூடாது, தொட்டியும் வரக்கூடாது. ஓகே, அது ஓகே. மிக முக்கியமான பாயிண்ட். கிணறு வெட்டுறதுக்குமே இதே ஆமா. இதுதான். கிணறுலாம் இப்ப யாருமே வெட்டுறதில்ல. தோப்பு, தொரவுல தான் கிணறு வெட்டுறாங்க. ம். கிணறு வெட்டி கிணத்துக்குள்ள 4, 5 போர் போட்டுர்றாங்க. தண்ணி வர்றதில்லைன்னு. இப்ப ஆமா. அப்படிதான் நடக்குது. சோ கிணறு வெட்டுறதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது. அதான் சொல்றேன்லம்மா, அந்த காலத்துல 5 வீடு, 6 வீடு ஒட்டுக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி அதிகமா தண்ணி தேவைப்பட்டது. தேவைப்படும். தண்ணி சேந்தி சேந்தி புழங்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அம்மா வீட்லயே கிணறு இருக்கு. ம், ம். அதுக்கு வாஸ்துலாம் பார்க்கணும்னு எதுவும் இல்லையா? கண்டிப்பா பாக்கணும். அதுவும் வடகிழக்குல தான் கிணறு வெட்டணும். ஓ! கிணறு வெட்டுறதுக்குமே வாஸ்து ம். பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பா பாக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. பூமியில கிணறு வெட்டுறதுக்குமே வாஸ்து பாக்கணுங்கம்மா. அப்படியா? பூமியிலயுமே ஈசானியம் சார்ந்து தான் கிணறு வெட்டணும். வடக்கு சார்ந்து, கிழக்கு சார்ந்து தான் போர் வெட்டணும். ஓகே. கிணறு வெட்டணும். ஓகே, 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 ஓகே. இப்போ இந்த வாஸ்து சார்ந்து பேசும்போது, என்னோட கேள்வி என்ன அப்டின்னா, இந்த வாஸ்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும், பார்த்து கட்டினா தான் வீடு நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இது வந்து இந்துக்கள் அப்டிதான் வந்து நெறைய வாஸ்து பார்க்குறாங்க. மத்த மதத்தினர் வந்து வாஸ்து பார்க்குறது வந்து ரொம்ப குறைவுன்னே சொல்லலாம். ஸோ அப்டி இருக்கும்போது அவங்க வந்து நல்லா இருக்காங்களா, நல்லா இல்லையா அப்டின்னு கேட்டா, வாஸ்து பார்க்காம கட்டுற நெறைய பேர் நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஜாதகம் பேசுங்க. அங்க என்ன ஜாதகம் பேசுன்னா, தென்மேற்கு நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு ராகு அங்க பலமா இருக்கும். ம், இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு பிரபல ஜோதிடர் வீட்லயே நாங்க போய் பார்த்தோம். ம், கன்னிமூலையில ஒரு ரூம்பே இல்ல. ஃபுல் கட்டு. ம். ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்குல சம்பாரிச்சுட்டு இருக்காரு அவரு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் கேட்கிறேன். அது என்னன்னா, அவங்களுடைய ஜாதகத்த நான் பார்த்தேன். அவங்களுடைய ம். ஜாதகத்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் நான் தொலைவிட்டே இருப்பேன். நான் எது எப்படி ஆச்சு? இது எந்த மாரி ஆச்சு? அப்படிங்கிற விஷயத்த நான் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பேன். சரி, சரி, அப்ப சரி, அவங்க சரி. டேட் ஆஃப் பர்த் வாங்கி பார்க்கும்போது ராகு பலமா இருக்கிறார். சூப்பரா இருக்கிறார் ராகு. ராகு ஓகே. 5ல உட்கார்ந்து அருமையா நடத்திட்டு இருக்காரு அவங்களுக்கு. திசையும் ராகு திசை நடக்குது. அதனால தென்மேற்கு கன்னிமூல கட்டான இடத்த வாங்கி மிகப்பெரிய பிரபலம் ஆயிட்டாரு. ஓகே. அது வந்து ஜாதகம் ரிலேட்டடா அவங்க நல்லா இருந்தாங்கன்னா தப்பிச்சுப்பாங்கன்றீங்க அப்படிதானே? ஜாதகம் பேசுது இந்த இடத்துல. அதான் ம். ஜோதிடத்தின் இது நவக்கிரகத்துல இருக்குது. ஓகே. அத நவக்கிரகத்த வச்சுதான் ஜோதிடம். ம். பஞ்சபூதங்கள வச்சுதான் வாஸ்து. ஓகே. இந்த வாராகி டிவிக்கு நீங்க கூப்பிட்டதுனால இந்த வாராகி தான் என்னை இழுத்து கொண்டு வந்து வச்சது. கண்டிப்பாமா. அதாவது நீங்க அந்த இருக்க வாராகி பிஸில ஆமா. சாரி. நாங்க ஒரு 10, 15 வருஷமா இந்த வாராகி அச்சரம் குடுத்துட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட வர கிளையன்ட்டுக்கு, வாஸ்து பாக்குற கிளையன்ட்டுக்கு, ஜாதகம் பாக்குற கிளையன்ட்டுக்கு இந்த அச்சரம் எங்க தாத்தா 96 வயசு தாத்தா தான் எழுதுறாரு. அவரு தன் கைப்பட. ஓகே, ஓகே. புரியுதுங்களா? இது அச்சிலால் அச்சிடப்பட்டதெல்லாம் அல்ல. கைப்பட எழுதுனது நீங்க பார்த்தாலே தெரியும். ம், ம். இது கையால் எழுதப்பட்டது. அதனால இந்த வாராகி தான் என்னை உங்ககிட்ட இழுத்துட்டு வந்தது. அதனால கண்டிப்பா, நானு கண்டிப்பா. இந்த வாராகி அச்சரத்தோட வந்தேன். எதுக்கு வந்தேன்னா, காட்டுறதுக்கு வந்தேன். ஓகே. நம்ம கிட்ட வர கிளையன்ட்டுக்கு குடுக்குறோம். குழந்தை இல்லாத கிளையன்ட்டுக வாங்கிட்டு போய் வச்சு பூஜை பண்ணாங்கன்னா, ம். அவங்களுக்கு 90 நாள்ல கன்சீவ் ஆயிடுறாங்க. சூப்பர், பூமி சூப்பர். அமையணும் அப்படின்னு நினைச்சு என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு குடுக்குறோம். அவங்களுக்கு ஓகே. பூமி அமைஞ்சிருது. அவங்களுக்கு 9 மாசத்துல பூமி அமைஞ்சிருது. அப்புறம் ஆரோக்கியம், அதோட அடிக்கடி சிக் ஆகுது இல்லங்க. ஆமா. உடல் உபாதை நிறைய வருது. அவங்களுக்கு இது குடுக்குறோம். இது வாராகி அச்சரம் தான் இது. கைப்பட எழுதுறது. தாத்தா கைப்பட எழுதுறது. தாத்தா இன்னும் இருக்கிறாரு. ஜாதகமும், வாராகி அச்சரமும் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கிறாரு. சூப்பர், சூப்பர். 96 வயசாச்சு எங்க தாத்தாவுக்கு. சின்ன தாத்தா. அவர் பேரே சின்ன தாத்தா. ஓகே, ஓகே. அவரு நட்சத்திரம் திருவாதிரை. ஓ! ஓகே, ஓகே. அதனால அவர் நல்லா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நாங்களே ரொம்ப ரொம்ப வருஷமா நாங்களே காணிக்கையே வாங்காம தான் ஜாதகம் பார்த்தோம். வாஸ்து பார்த்தோம். ஓகே, ஓகே, ஒரு ஓகே. இந்த ஒரு 10 வருடங்களாகத்தான் நாங்க பணம் வாங்குறோம். அதுக்கு ம். முன்னாடி வரைக்கும் நாங்க ஃப்ரீ சர்வீஸா தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இப்ப தேவைகள் அதிகமாகுது. அதனால நாங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒண்ணுல ஆபீஸ் வாடகை குடுக்கணும், கரண்ட் பில் குடுக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் வாங்கித்தான் ஆக வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா நம்மகிட்ட வர கிளையன்ட்டுக்கு இந்த அச்சரம் வாஸ்து பார்த்தாலும் சரி, ஜாதகம் பார்த்தாலும் சரி குடுத்துருவோம். இது அவங்க வச்சு கும்பிட கும்பிட அவங்க ஆத்மாத்மா கும்பிடணும். எதை வாங்கி வச்சாலுமே. ம். இதுக்கு பிரம்ம முகூர்த்த வேளையில தீபம் போடணும். போட்டு அவங்க ஆத்மாத்மா கும்பிட்டாங்கன்னா, அவங்க எண்ணியபடி நிறைவேறும். இப்ப நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு வைங்க. நீங்க ஒரு இடம் வாங்கணுமோ, நீங்க ஒரு மேற்படிப்புக்கு போகணுமோ, வெளிநாடு போகணுமோ, என்ன கோரிக்கை? ஒரு கோரிக்கை வைக்கணும். வச்சு இதை கும்பிட்டீங்கன்னா, அது அப்படியே நிறைவேறும். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து நெறைய வாஸ்து பார்த்து நீங்க வந்து காலி மனையிலேயே வாஸ்து பார்த்து குடுத்துருவீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ வந்து அந்த
காலி மனையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அதுக்கு? பூமி சுத்தம் பண்ண சொல்லி குடுத்துருவோம். பூமி ஏன்? எப்படி என்ன பிரச்சனையா வேணா இருந்துட்டு, ம். யார் சாபமுட்ட மனையா கூட இருக்கட்டும். எப்பவுமே வந்து ஒரு வீடு ஒரு இடம் வாங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஆமா. 10 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம். 5 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம். 100 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சுக்கலாம். அது ஒரு பூமியா இருந்ததா இடமா பிரிச்சிருப்பாங்க. ம். ஒண்ணா அதுல ஏதாவது புதைச்சிருக்கலாம். ஒரு சாபம் விட்டுருக்கலாம். இப்ப அக்கா தங்கச்சிகளுக்கு பங்கு குடுக்கலைன்னா சாபம் விட்டுருப்பாங்க. அது சாபமனை. புரியுதுங்களா? ம். அப்புறம் எதையாவது பெதைச்சதுன்னா அது பெதைச்ச மனை. புரியுதுங்களா? அப்ப வெட்டுப்பட்ட மனை. புரியுதுங்களா? வெட்டுப்பட்ட மனைன்னா அந்த இடத்துல கொலை இது நடந்ததுன்னா வெட்டுப்பட்ட மனை அது. அந்த மாரி மொத்தத்துல ஒரே வரியில சொல்லப்போனா சாபமனை. சாபமனையை நிவர்த்தி பண்ணி குடுப்போம். எப்படி நிவர்த்தி பண்ணி குடுப்போம்னா, நாங்க ஒரு 5 பொருள் சொல்லுவோம். அந்த பஞ்சகவ்யம், அந்த கோமியம், பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடத்துல வச்சு, அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, வாஸ்து மந்திரம். ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகே, பூமி புதுராய தீமகி, தன்னோ வாஸ்து பிரசோதயாத். அந்த மந்திரத்தை 27 முறை சொல்லச் சொல்லி அவங்களையே திண்ணூறு போடச் சொல்லி அவங்க கையாலேயே திண்ணூறு போட இடத்தினுடைய ஓனர திண்ணூறு போடச் சொல்லி, அந்த குடத்தண்ணி எடுத்து 4 பக்கம் இறைச்சு, நடுவுல இறைச்சு ஒரு சூடம் பத்த வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த இடம் புனிதமடைகிறது. ஓகே, ஓகே, ஓகே. எப்பேர்ப்பட்ட மனையும் சாப நிவர்த்தி பண்ணி நாங்க பில்டிங் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி சோ குடுத்துருவோம். அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்தா எல்லாமே ஆமா. பிரச்சனைகள் பெருசா இருக்காது. நான் வாஸ்து பார்க்க போகணும்னா முன்னத்த நாள் அவங்க பில்டிங் சுத்தம் பண்ணி இந்த ஒரு சில பொருள வாங்கி தெளிச்சு விட சொல்லிருவேன். ஓகே, ஓகே. ஏன்னா, ஒரு பக்கம் வாஸ்து பார்க்க போகும்போது, அந்த எப்பேர்ப்பட்ட இடமா இருந்தாலும், அந்த இடத்துல ஒரு இருள் இருக்கும். அந்த ம். இருள் பார்க்க போற நம்மளுக்கு ஒட்டிக்கும். அதனால அந்த இடத்த சுத்தம் பண்ணா தான் நாங்க பார்க்க போவோம். இருள் மீன்ஸ் ஏதாவது ம். கெட்ட சக்திகள் ம். அந்த மாதிரி சொல்றீங்களா? காத்து, கருப்பு, கெட்ட ஆ. சக்திகள் இந்த மாரி எல்லாம் இருக்கும்போது, அது யார் அங்க ஓனரே அதை சுத்தம் பண்ணக்கூடாதும்மா. அவரு ஆள் விட்டு தான் சுத்தம் பண்ணணும். ஓ! ஒரு இடத்த வாங்குறாருன்னு வைங்க, நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்க அந்த இடத்த. நீங்க சுத்தம் பண்ணக்கூடாது. உங்களை சார்ந்தவங்களும் சுத்தம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு வேலையாட்கள் விட்டு தான் நீங்க சுத்தம் பண்ணணும். அதையும். ஓகே, ஓகே. இல்லன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே. மேம் உண்மையா சொல்லணும்னா, நீங்க இருக்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு வந்து வராகி டிவிக்கு வந்து நீங்க இன்டர்வியூ குடுத்துருக்கிறது வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நெறைய கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்குற நெறைய பேருக்கு வந்து படிக்கணும், வாஸ்து சார்ந்து நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட நம்பர் குடுத்துர்றோம். உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக தேங்க் யூ ஸோ மச் மேம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.